அண்ணமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியான vlog ரொம்ப நாள் கழிஞ்சு ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரியா குட்டியோட 3rd பர்த்டே செலிப்ரேஷன் vlog. அண்ட் ரியா குட்டியோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோல்டு ஷாப்பிங் பண்ணோம். அதுவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு பெருசாக தான் வாங்குவேன் அப்படின்னா நிஜமாக வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. சரி, ரியா குட்டிக்குன்னு இருக்கட்டும்னு சொல்லிட்டு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் தாங்க வாங்கியிருக்கேன். எனக்கு எப்பயுமே இந்த லாங் ஹேரை விட சோக்கர் மேலே, நெக்லஸ் மேலே அதெல்லாம் தான் எனக்கு வந்து க்ரேஸுன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். 1 பவுன் நாங்கள் எக்ஸாக்டாக 1 பவுன் பேக் செயின் வாங்கலை. பேக் செயின் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 2 கிராம்ஸ்லேருந்தே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு 2 கிராம்ஸ் அப்படிங்கிற போது இப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கிட்ட வருங்க, மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து. சரி, ஓகே, இப்போதைக்கு பேக் ரோப்பே போட்டுக்கலான்னு சொல்லி இதுதான் வந்துட்டு ரியா குட்டி பர்த்டேக்குன்னு வாங்கினது. ஆனால் என்னென்னா அப்பப்போ நானும் போட்டுப்பேன். அப்புறம் ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்கக்கூடாது, ரியாக்குன்னு தானே வாங்கினீங்க, என்ன நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை அடுத்து பேங்க்கில் கொண்டுட்டு போய் வைக்கிற வரைக்கும் ஆசை தீர போட்டுக்க வேண்டியதுதான். நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. ஃபைனல் பில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து புரட்டாசிக்கு முன்னாடி வாங்கினேன். அப்போ தங்க விலை வந்து 9,300 தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு 10 நாள் தான் 10க்கு மேலே வந்து தாண்டிடுச்சு. இது வந்து எடுத்தே ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி இருக்குங்க. ஸோ 20 டேஸ்க்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம எப்போ போனாலும் சரிங்க, அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி போயிட்டு தான் வருது. ஏன்னா எப்படியும் தம்பி கூட தான் போவேன். அவர் வர முடியாதுங்க. அவர் வரமா இருந்தால் கடையை சாத்திட்டு தான் வரணும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் போய்க்குவோம். அவனுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்து போய்க்குவோம். பில்லோட இமேஜை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேங்க. அதில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜுமே இதுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. சின்ன ஐட்டம் அண்ட் பார்த்திங்கன்னா இது ஆன்டிக் மாடல், அதனால் வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மேக்கிங் சார்ஜே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 4,000க்கு மேலே இருந்துச்சுங்க. யூஸ்வலாக 350 அந்த மாதிரி தான் பார்ப்போம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வந்து வாங்கியாச்சு. ஃபைனலாக கொஞ்சம்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக ரியா குட்டியோட பர்த்டேக்கு ஒரு கோல்டு வந்து வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது கண்டிப்பாக ஷோ ஆஃப்காக கிடையாதுங்க. 1 பவுனில் என்ன ஷோ ஆஃப் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ தெரியாது, நம்மளுக்கு ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்க்குற போது தாங்க தெரியும். 1 கிராம் தான் வாங்க முடியுதுன்னா தாராளமாக ஜுவல்லாக கூட இல்லாமல் காயினாக கூட வாங்கி வச்சு பாருங்கள். எகெயின் ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து பார்க்குற போது அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் ரேட்டு வந்து ஏறிட்டே தான் இருக்குது. இது என்னோட சின்ன அட்வைஸ். அது யாராக இருந்தாலும் சரி, மேரிடாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி, இது ஈஸியான சேவிங் மெத்தட். ஏன்னா ஒரு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஒரு 4-5 லட்சம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த பணத்தை சேர்த்துனாலும் எமர்ஜென்சின்னு வந்துட்டா அதில் கை வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னுலாம் பணம் கையில் இருக்கிற போது யோசிக்க மாட்டோம். ஒரு செலவு வரப்போது அது பண்ணிடுவோம். இதுவே இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலவு வருதுன்னா அந்த செலவு நம்மளுக்கு தேவையான செலவான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். எல்லா மிடில் கிளாஸ்க்கு இருக்கிற தாட் தாங்க எனக்கும். ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம ஹார்ட் ஏர்ன் பண்ண மணி தான், ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கல. அதை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்துட்டிங்கன்னா நேற்று ரியா குட்டியோட பர்த்டே அன்றைக்கி எடுத்த vlog தாங்க. நிறைய பேர்லாம் இன்வைட் பண்ணலாங்க. ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான். மெயினாக நான் இந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்க குட்டீஸு 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கேட்பாங்க ரியாவோட பர்த்டேவில்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ்ங்க. வேறு யாரையுமே நான் கூப்பிடல. எப்பயும் போல் லக்ஷ்மிக்கா, அத்தை, சித்தி அவங்களாம் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டரும் கொழுந்தனாரும் காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லோரும் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். மெயினாக இந்த குட்டீஸ்க்காக தான் பர்த்டே செலிப்ரேஷன். அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஜாலியாக அவங்களோட ஃபேஸ் பார்க்குற போதெல்லாம் எனக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ். என்ன அவங்க சாப்பிட்டு பிரியாணி நல்லா இருக்குக்கா அப்படி சொன்னாங்க. எனக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுக்காகவும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வந்துட்டு கிடையாது. ஆஸ் யூஷுவல் கதையெல்லாம் பேசிட்டு, ஊர் கதையெல்லாம் பேசிட்டு தாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க நாங்கள் யாரை பற்றியும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பொய்ங்க, அப்படிலாம் இருக்க முடியாது. அதெல்லாம் கேட்குற போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம பண்ணுறது தப்பு அப்படி இருக்கா? அப்படி இல்லை. இன் ஜென்ரல் 4 பேர் சேரப்போது ஒன்று பேசுவோம்ல, அப்படியெல்லாம் பேசிட்டு பலூன்லாம் ஊதி கட்டிட்டு
வீட்டில் வந்து பிரியாணி மட்டும் பண்ணாங்க. காரமே சுத்தமாக போடலை. கூட வந்துட்டு குட்டீஸ்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பிரியாணின்னு சொல்லி பரோட்டா மட்டும் வாங்கினோம். ஸோ இந்த 2 மெனு தான். ஏன்னா நிறையா லாஸ்ட் டைம் வச்சு கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் பண்ணோம். அம்மா வந்து தக்காளி குழம்பும் இட்லியும் செய்கிறேன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. வேணும்னா ஊற்றிக்கலான்னு அதுவுமே வந்து ப்ரிப்பேர்டாக தாங்க இருந்தோம். என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் இல்லை, நம்ம மட்டும்தான். சூப்பராக டெக்கரேஷன் வந்திருந்ததுங்க. அது பண்ணது பார்த்திங்கன்னா தம்பி தான். அமேசானில் இந்த பலூன் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டைம். அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினா ஸ்டாண்ட் இருந்துச்சு. சூப்பராக நம்மளே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டுமே பார்த்திங்கன்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ அது வந்து ஒரு டைம் கார்த்திகை தீபத்துக்கு வாங்கினது, அதுவே வந்து ரீயூஸ் பண்ணிட்டேன். அப்படியே இந்த விலாகில் இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு சிலர் வந்து தம்பியோட ஸ்கேன் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ப்ளசண்ட்டாக எந்த பொசிஷனில் இருந்தது அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. யாருங்க நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு யூடியூப்பில் ஷேர் பண்ணுவா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூஸே வந்துட்டு கிடையாதுங்க. எனக்கு அதுவுமே ரிப்பீட்டடாக வருது. லைக் டிஎம்எல்லாம் கூட பண்ணுறாங்க, எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் அனுப்பிச்சி விடுங்கன்னு. எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்க. எனக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி இருந்ததுனால செகண்ட் பாய் பேபி வேணுங்கிற ஆசை இருந்துச்சு. எப்போனா நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த தாட்டே இல்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நடக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி பெயினில் இருப்போம். பெயினோட பெயினாக அது யாருமே நம்மளை சமாதானப்படுத்த முடியாது. நம்மளே சமாதானப்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் கொடுப்பாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சொல்லப்போனால் நான் வந்து அது கேர்ள் பேபியாக கூட இருக்கும் தாங்க நான் நிஜமாகவே நினச்சேன். ஏன்னா எனக்கு பெரிய சப்போர்ட்டே பார்த்துட்டிங்கன்னா என் தங்கச்சி தான். இந்த காலத்துலலாம் எவ்வளவோ மாறிடுச்சுங்க. நம்ம வந்து மருமகன் மாதிரி இருக்கிறதுல யாருமே, சொந்த பையன் கூட அப்படிலாம் க்ளோஸாக இருப்பாங்களான்னு தெரியல. நிறைய பக்கம் நிறைய விஷயங்கள் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ 2 கேர்ள் பேபி இருக்குன்னா வர 2 பசங்களை வந்து சொந்த பையனாக நினச்சி நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளுங்க. ஏன்னா ஒருத்தங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு இன்பாக்ஸில் எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு 2மே கேர்ள் பேபி, எனக்கு அது ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க சேடாக இருக்கணும்? 2 பாய் பேபி வச்சுருக்கவங்களும் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு 2மே பாய் பேபியாக போச்சு. ஆக்சுவலாக என் கூட டெலிவரி ஆன இன்னொருத்தங்களுக்கு செகண்டுமே பாய் பேபி, ஃபஸ்ட்டு பாய் பேபி. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு தெரியல 2மே பொண்ணாக இருந்திருந்தால் கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. வர 2 பொண்ணுங்களை நம்ம பொண்ணாக நினச்சிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த 2 பையன்தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் யார்கிட்டையும் ஸ்கேன் ரிப்போர்ட் கேட்காதீங்க. ப்ளசண்ட்டாக பொசிஷன் வச்சுலாம் வந்துட்டு நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரியா குட்டிக்குமே பொசிஷன் வந்து மாறிட்டே இருந்துச்சு. தம்பிக்குமே அப்படி தான். ஸ்டார்டிங்கில் ஒன்று இருந்தது, நடுவில் ஒன்று இருந்தது, எண்டில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கேர்ளா பாயான்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் ரியா குட்டி வயிற்றுல இருந்த போது நிறையா பேர் என்கிட்ட உனக்கு பையன்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேர்ள் பேபி ரியா தான் வந்துட்டு பிறந்தாங்க. ரியா வந்துட்டு ஆல்ரவுண்டருங்க. ரியாவை அடிச்சுக்கவே முடியாது. ரியாவை தைரியமாக நம்பி எங்கே வேணும்னாலும் அனுப்பலாம். அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், அது எல்லாமே தெரியும். என்னை விட ஒரு 10 டைம்ஸ் ஸ்மார்ட்டராக இருக்குன்னு தான் எனக்கு வந்துட்டு தோணும். ரியா வயசில் நான் எப்படி இருந்தேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் குட்டி தம்பி பார்த்துட்டிங்கன்னா பயங்கர சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இனி அவர் பெருசானதை என்னென்ன பண்ணுவாருன்னு வந்துட்டு தெரியும். ரியா குட்டி எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டோ அதே அளவுக்கு ஈக்குவலாக குறும்பு பண்ணுவாள். ஏன்னா நம்ம ஃபோன் கொடுக்கறது கிடையாது, டிவியுமே போட்டால் அவளுக்கு பெருசாக அதெல்லாம் பார்க்க தெரியறது இல்லைங்க. அப்புறம் குழந்தை என்ன பண்ணும், அதே இதையும் குறும்பு பண்ணிட்டு தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவகிட்ட வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, எது எடுத்தாலும் வாயில் போட்டுக்கிறா, பலூனை போட்டு மெல்றா, க்ரீம் எது கிடச்சாலும் சரி எதையுமே கீழே வைக்க முடியாதுங்க. எடுத்தது அடுத்து வாயில் தான் போகுது. ஒரு 2 வயசாக இருந்தப்போ கூட இந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ நல்லா விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எது எடுத்தாலும் வாயில் போடுறா. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தாங்க பெரிய சண்டையாக இருக்குது. எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது ஒன்று தான் எனக்கு பெரிய பிரச்சனை. பின்ன எதை உடைச்சாலும் நான் அதை அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஆனால் இதை மட்டும் என்னால் மாற்ற முடியல. இதுதாங்க ரியா குட்டி. எனக்கு நிறைய மெமரிஸ்
டெலிவரி ஆன போது என்னென்ன நடந்துச்சுன்னா அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து உங்கள் மாமனார் மாமியார்லாம் வரலையான்னு வந்து கேட்டிருந்தீங்க. எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அவங்க இருப்பாங்க. நீங்கள் சரியாக நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் மாமனாரோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பெட் ரிட்டனாக இருக்காங்க. அவங்கள ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கணும் ஒரு குழந்த மாதிரி. அப்புறம் ரியா குட்டியும் குட்டி தம்பி யாருங்க பார்த்துப்பா. அதனால தான் நாங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேர் பேசிக்கிறத பார்த்துட்டா மாமனாரும் மருமகளும் மாதிரியே இருக்காது. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக அந்த மாதிரி வந்து டைரெக்டாக பேசிக்குவோம். இன்டைரக்டாவெலாம் பேச்செலாம் இருக்காதுங்க. டைரெக்டாக தான் இருக்கும். நல்லா பார்த்துப்பாரு. அவங்க அம்மாவே நல்லா பார்த்துக்கிறாரு. நாளைக்கு ரியாவை விட்டாலும் அவர் நல்லா பார்த்துப்பாருங்க. அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. பார்க்கலாங்க சிச்சுவேஷன் எப்படி போகுது, நம்ம எங்கே செட்டில் ஆக போகிறோம் அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா டெக்கரேஷனும் சூப்பராக பண்ணியாச்சு. இன்னொரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, தம்பி கூட படித்த எல்லாருமே வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க ஜாப்க்காக, ட்ரைனிங்காகன்னு சொல்லிட்டு. எல்லோரும் ரியா பர்த்டேக்கு வந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் எனக்கு. இந்த குட்டி பையன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கான். ஸோ அவனுக்குமே அன்றைக்கி பர்த்டே. அதனால் அவனுக்கும் சேர்த்தே வந்து கேக் கட் பண்ணியாச்சு. அதுவும் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக லைஃப் டைம் ஒரு மெமரி மாதிரி இருக்குங்க. சொல்லிகிட்டே இருக்கலாம், நீயும் ரியாவும் ஒன்றா கேக் கட் பண்ணிங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். ரியாவுக்கு தான் பயங்கரமான தூக்கங்க. தலை குளிக்க வச்சதுக்கு அதுவும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்ததுனால டே டைமில் தூங்கலை. மேடம்க்கு 6 மணிக்கு மேலே ஒன்றும் நிற்க முடியல, உட்கார முடியல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கவே முடியல. எங்கள் அம்மா சொல்லி தான் விட்டாங்க, இந்த லேயராக கவுன் மாதிரிலாம் வாங்காத, கண்டிப்பாக உன் பிள்ளை போடாதுன்னு சொல்லி. அதுக்காகவே பார்த்துட்டிங்கன்னா லைட் வெயிட்டான மெட்டீரியலை தான் எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலுமே அதை மேடம்னால் போட முடியலை. எப்படியோ வச்சு மேனேஜ் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து நிறைவாக அந்த பர்த்டேவை முடிச்சாச்சுன்னு தாங்க சொல்லணும். கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு வந்து பரிமாறினோம். எல்லா குட்டீஸும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் எதுவும் பண்ணலைங்க. பானத்தை தான் பிரியாணி பண்ணாங்க. எப்பயுமே 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் குட்டி தம்பி வச்சுட்டு கொஞ்சம் என்னால் எல்லாமே எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருந்துட்டு போனதோட சரி, எதையுமே நான் வந்து பண்ணலை. ஜஸ்ட்டு மேற்பார்வை பார்த்ததோட சரிங்க. ஏன்னா அதுவுமே ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நிஜமாக சொல்லுங்க, எனக்கு யாரெல்லாம் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்க்குறது வெரி ஃபியூ செகண்ட்ஸ், ப்ளீஸ் கம்பேர் பண்ணாதீங்க. என்னால் எந்த வேலையுமே பார்க்க முடியல, தனியாக குழந்தைய பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படி எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னலாம் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் டைரெக்டாக மெசேஜே வரும். ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, அதனால தான் என்னால் வேலை செய்ய முடியுது. அதையும் தாண்டி நான் 200% எஃபர்ட் போட்டுட்டு தாங்க இருக்கேன். கஷ்டப்படுற வயசு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. உங்களாலையும் நீங்களும் எதுவுமே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல, முடிஞ்சதை பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பேஸ் சில்க் சாரி நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்குங்க. ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறோம். 750 ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு.